6 மாசம் கூட இருந்த பொண்ணை வேடா பண்ண முடியும். சாமி என்ன சாமி நிஜம்ல புரியாடா? அப்புறம் போகாம இங்கே இருக்க சொல்றியா? 6 மாசம் கூட இருந்த பொண்ணை வேடா முடியும். உன் கடையை எடுத்துட்டாங்கடா, வருமானத்துக்கு என்ன பண்றது நானு? அதான் கபாப் ராக்ஸ் இருக்குல்லடா. ஆமா கிழிக்குது. இல்லடா அவன் என்ன சொல்றான், கபாப் ராக்ஸ் இருக்கான், அதை வச்சு யாரும் வீடியோ போடுறாங்க, எடிட் பண்றாங்க. போடா போய் பொழைக்கிறது வழியா போடுறான். இந்த கபாப் ராக்ஸ் இப்படியே இருந்துடாதடா சாமி. நீ இருந்தா தாண்டா எனக்கு இதா இருக்கும். அப்ப போய் எங்க வீட்டு யார் பாப்பா? இந்த கபாப் ராக்ஸ் காப்பாத்தும். கிழிக்கும் அப்படியே கபாப் ராக்ஸ் கையெடு. ஊருக்கு போறேன் நானே பொல்லையை விட்டுட்டு போறேன் சும்மாரு. நம்ம நான் கடையில இந்த கபாப் ராக்ஸ் கன்ஃபார்ம் உன்னை காப்பாத்தும். வாயில எனக்கு ஏதாவது வந்துடும். மணி பாடுறா அவனை. சோத்துக்கு என்ன வழி பார்ப்போம்டா. சோத்துக்கு தாண்டா சொல்றான். அதுல எப்படி காசு வரும்? அதெல்லாம் வரும். இன்னும் ஒரு மாசம் மட்டும் படுத்து ஆடி போய் ஆவணி பிறந்தா நல்ல வழி பிறக்கும்பாங்க. போயிட்டு பத்திரமாவா, அவங்க கூட சேராத, அந்த போன்லாம் பேசாத. நம்ம கபாப் ராக்ஸ் எல்லாம் வேண்டாம். இல்ல சாமி இல்லைன்னா வீடியோ வராது. நம்ம அவ்வளவுதான். இன்னும் அடுத்த வீடியோ சாமி இருந்தா மட்டும்தான். இல்லைன்னா கபாப் ராக்ஸ் அழிஞ்சு அதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமிக்காக நான் துபாய் போக ரெடி. ஏன் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யானா என்ன தெரியுமா உனக்கு? லவ்வருக்காக. ஆமா ஆமா, ஆஸ்திரேலியா போனாங்க, அமெரிக்கா போனாங்க. நான் சாமிக்காக கன்ஃபார்ம் துபாய் போவேன். நீ வாங்கின கடன்லாம் முதல்ல கொடு, அப்புறம் போலாம் துபாய்க்கு. அதெல்லாம் இல்லை, இங்க இருக்கிற மாதிரி இருந்தா கடனை அடைக்க முடியாத மாதிரி தெரியல. நான் போயிட்டு வேணா பார்த்துட்டு சொல்றேன்டா. ஒரு மணி ஆச்சு, நீ வரியாண்ணா சென்னைக்கு? சாமி நிலைமை தமிழ்நாட்டுல இருந்து ஒரு வீடியோ நம்ம வராது. கபாப் ராக்ஸ் நம்ம பார்க்க முடியாது. நீங்க இது உன் மேல சத்தியம்.